பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ்ந்து வருகிறேன் என்று சொல்லக்கூடிய அநேகர் இன்னும் தங்களுடைய வாழ்க்கையில் உற்ற துணையாக தங்களுக்கு இருக்கக்கூடிய செல்ல செழிப்புகளை, ஐஸ்வர்யமான வாழ்க்கையையும் தங்களுக்கு பலனாகவும் அவர்கள் அதையே தங்களுக்கு நிம்மதியின் வழியாகவும் தேர்ந்தெடுத்து வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் ஆவிக்குரிய விதத்தில் எந்த விதமான மேன்மையும் தேவனிடத்திலிருந்து இதுவரை பெற்றுக்கொண்டதாக அடையாளமில்லை. ஏனென்றால் இவர்கள் முழு நம்பிக்கையும் இவர்களுடைய செல்ல செழிப்பான ஐஸ்வர்யம் மட்டுமே. ஆகையால் இவர்களை குறித்து வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கேட்டின் அழிவிலும் மதிகேடான பலவிதமான இச்சைகளிலும் விழுந்து விடுகிறார்கள் என்று. இவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் மற்றும் இழப்புகளை கூட தங்களுக்கு இருக்கக்கூடிய செழிப்பின் மூலமாகவே சரி செய்வதற்கு முற்படுகிறார்கள். இவர்கள் சில நல்ல ஆவிக்குரிய உறவுகளை கூட உதறிவிடுகிறார்கள். நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை கூட இதனால் இழந்து விடுகிறார்கள். கடைசியாக இவர்கள் தனிமையாக்கப்படும் போது நான் கடந்து வந்த பாதைகள் தவறானது என்று எண்ணி அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இவர்கள் முயற்சி செய்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு தேவன் கொடுத்த செல்ல செழிப்பான ஆசீர்வாதங்களால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அதை தேவனுக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும், அதனால் கிறிஸ்துவுக்குள் அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ளவும் தவறிவிட்டதை எண்ணி வருந்துகிறார்கள். பிரியமானவர்களே, வசதி வாய்ப்புகள், பொருளாதார தேவைகள் எல்லாம் நமக்கு தேவைதான். அவை நம்மிடத்தில் நிறைவாக இருக்கும்போது அதை கொண்டு தேவனுக்குள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை தேவனின் தெய்வீகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அவருடைய வாழ்க்கை, அவருடைய மேன்மை, அவருடைய தரிசனம், அவருடைய சிந்தை நம்மை ஆள்வதற்கு ஒப்புக் கொடுக்கும் போது அவர் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை வழிநடத்தி நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.